Hi guys, I'm Dev. Vanakkam and welcome back to our channel. இன்னைக்கு நம்ம ஒரு வழியா இலங்கை ட்ரிப்பை முடிச்சிட்டு இந்தியாவுக்கு திரும்பி போறோங்க. இலங்கை ட்ரிப்பை முடிச்சனோ இல்லையோ இலங்கை நல்லா வச்சு செஞ்சிடுச்சு. மழை டைம்ல கிளம்பி வந்ததுனால நிறைய இடங்கள்ல போக முடியாம லாக்டவுன்ல இருந்த மாதிரி இருந்தேங்க. ரூமுக்குள்ளே இருந்துட்டு ஒரு வழியா இங்க ரெட் அலர்ட் இன்னைக்கு. ஆக்சுவலா என்னோட ஃபிளைட் பாத்தீங்கன்னா நேத்து பாத்தீங்களா நேத்திய ஃபிளைட் கேன்சல் பண்ணி ரீஷெடியூல் பண்ணிட்டேன். டைம் பாத்தீங்கன்னா 2 ஆகுதுங்க. 3:55 ஃபிளைட்டு. இங்க இருந்து பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துல இருந்து ஜெஃப்னால இருந்து பாத்தீங்கன்னா சென்னைக்கு ஃபிளைட். அங்கேயும் ரெட் அலர்ட், அங்கேயும் மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்ப கஜன் கூட தான் ஏர்போர்ட் கிட்ட வந்துட்டோம். கஜன் இதுக்கப்புறம் நிறைய இலங்கை சம்பந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் போட போறாரு. மறக்காம செக் பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷன்ல கீழேயும் கொடுக்குறேன். இலங்கையை பேஸ் பண்ணி இதுக்கப்புறம் ஃபுல் வீடியோஸ் பாத்தீங்கன்னா கஜன் சேனல்ல நீங்க நிறைய பார்க்கலாம். அடுத்த முறை கொஞ்சம் ஜனவரி பிப்ரவரிக்கு பிறகு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த நவம்பர் டிசம்பர்ல யாராவது ஸ்ரீலங்கா பிளான் பண்ணினா இதே மாதிரி அடி வாங்கிடுவீங்க. எல்லா டைமுமே மழை பெய்யும். ஸோ நவம்பர் டிசம்பர்ல யாராவது ஸ்ரீலங்கா ட்ரிப் பிளான் பண்ணினா அதை ஸ்கிப் பண்ணிடுறது நல்லது. ஸோ முக்கியமாக நவம்பர் டிசம்பர் ஜனவரி ஸ்டார்டிங் வரைக்குமே ஸ்கிப் பண்ணிடுங்க முடிஞ்ச அளவுக்கு. ஸோ ஏர்போர்ட் சரௌண்டிங் வந்துட்டோம். கரெக்டாக இன்னும் 1 கிலோமீட்டர் தான். இங்கேருந்து அப்படியே ஏர்போர்ட் போயிட்டு இங்கே ஏர்போர்ட் எப்படி இருக்குது, யாழ்ப்பாணத்தோட ஏர்போர்ட்டு அண்ட் உள்ளே என்னென்னலாம் இருக்குது. ரொம்ப சின்ன ஏர்போர்ட்டு. ஸோ பார்க்கலாம். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ளைட்டு தான் போகுது. கைஸ் மேலே ஹெலிகாப்டருங்க. சிவாஜி ஹெலிகாப்டர் போகுதுங்க. இங்கே ரெட் அலர்ட், அதால் சில இடங்களில் வெள்ளம். இப்போ ஹெலிகாப்டரில் திருப்ப முயற்சி ஹெலிகாப்டர்லாம் பறக்குதுங்க. அந்த அளவுக்கு ரெட் அலர்ட் டைம்ல மாட்டிக்கிட்டு ஒரு வழி ஆயிட்டங்க. பாருங்க, பேக்ல ரெயின் கவர் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மற்றது கவனிச்சு பாருங்க. இந்த இடம் எல்லாம் காடு மாதிரி ஃபிளைட்ல போய்க்கல பாருங்க. அதெல்லாம் பொதுமக்களோட காணிகள், விடுவிக்கப்படாம இருக்கிற பொதுமக்களோட காணிகள். நீங்க போய்க்க காமிச்சிட்டு போங்க. ஓகே ஓகே ஓகே. இந்த இடம் ஃபுல்லா மிலிட்டரி தான் இருக்கு. இந்த ஏர்போர்ட்டை சுற்றி உள்ள இடங்கள் ஃபுல்லா பாத்தீங்கன்னா பொதுமக்களோடது. ஸோ மிலிட்ரி ஆக்கிரமிப்பு பண்ணி எடுத்துக்கிட்டாங்களாம். இன்னும் பொதுமக்களுக்கு கொடுக்கல. சும்மா கொஞ்சம் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா இடங்களையும் மிலிட்ரி கண்ட்ரோலுங்க. அவங்க இங்கே இருக்கிற மக்கள்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவங்களோட சொந்த இடத்துக்கே அவங்களால வர முடியாத சூழ்நிலை. பயணம் ஒரு வழியாக எண்டுக்கு வந்துடுச்சு. அடுத்த முறை அட்டகாசமாக கிளம்பி இலங்கையை சுற்றுன்னு நம்புகிறேன். ஸோ சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து அப்படியே ஏர்போர்ட் போக வேண்டியதாங்க. ஸோ கைஸ் அது பாருங்க, மிலிட்ரி கேம்புங்க. ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக மிலிட்ரி ஆட்கள் இந்த கம்பி வெளியெல்லாம் போட்டுருக்கு பாருங்க. ஸோ கைஸ் ஏர்போர்ட்டோட என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். பாருங்க, ஜெஃப்னா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் உங்களை அன்போடு வரவேற்கிறது. சர்வதேச விமான நிலையங்க இது யாழ்ப்பாணத்தில். பட் ஆனால் ரொம்ப சின்னது. இன்னைக்கு ஹோப்ஃபுல்லி ஃப்ளைட் கேன்சல் பண்ண மாட்டாங்கன்னு நம்புகிறேன். ஆனால் இருந்தாலும் மழை பெஞ்சிட்டே தாங்க இருக்குது. ரெட் அலர்ட்டு ஒன்றும் பண்ண முடியல. எல்லா இடத்துலையும் வெள்ளம் ஓடுது. இங்கே பெருக்கெடுத்து இங்கே ஏர்போர்ட் ஏரியான்றதுனால கொஞ்சம் வெறிச்சோடி கிடக்கு. கைஸ் வண்டி எந்த வண்டி வந்தாலும் உள்ளுக்கு போகிறதுக்கு 100 ரூபாங்க டோக்கனு. 100 ரூபா டோக்கன் போட்டால் மட்டும்தான், இந்த படித்தோரை பாண்டிக்கிட்ட டோக்கன் போட்டால் மட்டும்தான் உள்ளே வர முடியும். இவ்வளவுதான் ஏர்போர்ட் சைஸ். ஒட்டுமொத்த ஏர்போர்ட்டுமே இவ்வளோதானா கைஸ்? இதே தாங்க ஏர்போர்ட். அது பார்த்தீங்களா, சின்னதாக அந்த மாட்டு கொட்டா ஷெட்டு போல். சீரியஸ் அவ்வளோதான் கைஸ், உண்மையிலுமே அவ்வளோதாங்க இது ஏர்போர்ட்டு. சின்ன இந்த கொட்டா போல தான் இருக்குது. பட் ஆனால் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுங்க. ஆனால் அதிகமாக இங்கே ஃப்ளைட்டுகள் இயங்குறது இல்லை. ரேராக தான் இருக்குது. அதுவும் அதிகமாக கேன்சல் ஆகுது. என்ன கதைன்னு தெரியல. டாய்லெட்லாம் கண்டெய்னரில் போட்டு வச்சுருக்காங்க. டாய்லெட்லாம் கண்டெய்னரில் பார்க்கிங் இருக்குது. கைஸ் ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சுங்க. ஸோ எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ இல்லை, நம்ம கொழம்புல ஸ்டார்ட் பண்ணி யாழ்ப்பாணத்தில் முடிக்கிறோம். இந்த தடவை வெற்றிகரமாக சுற்ற முடியல. ஒரு சில இடங்கள்லாம் போக முடியல. நீங்களும் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. பட் ஓரளவு கவர் பண்ணியிருப்பேன்னு நம்புகிறேன். ஸோ அந்த இளஞ்ச பயணத்தை குளிருதுங்க. மழை இப்போ நினச்சாலும் அவங்க கேன்சல் பண்ணாலும் பண்ணதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்த்துட்டிங்கன்னா இதே தாங்க ஏர்போர்ட். ஸோ அதுதான் டோரு. உள்ளே போயிட்டு அப்படியே செக்இன் பண்ணி ஆரம்பிக்க வேண்டியதாக ப்ரொசீஜர் எல்லாத்தையும். கஜன் கிளம்பிட்டாரு. இதுக்கப்புறம் அடுத்த சந்திப்பில் இந்தியா வரும்போது பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா திருப்பி இலங்கை பயணம் வரும்போது கண்டிப்பாக மீட் பண்ணலாம். ஓகே, போயிட்டு வரேங்க. ஆமாம் கைஸ், இது இந்த ஏர்போர்ட்டில் எடுத்துகிட்டு போக முடியாது போலிங்க. ஸோ அங்கே கடல் சம்மந்தப்பட்ட பொருட்கள் எதுவும் எடுத்துகிட்டு போக முடியாதுனாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். சொவினியர் போல் இது வாங்கினேன். பட்
அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ கான்ட் டேக் திஸ். போர்டிங் முடிச்சுட்டு உள்ளே வந்துட்டாச்சுங்க. இவ்வளோ தாங்க ஏர்போர்ட்டு. ஸோ அது அப்படியே போனீங்கன்னா அந்த இடத்துல அது வராங்கல்ல, ஸோ அங்கே போய்ட்டு அப்படியே கேட்டில் ஏறிக்கலாம். இங்கே ஒரே ஒரு டீ காஃபி அந்த மாதிரி இதை வைக்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிபார்ச்சர் கேட்டு ஃபுல்லாக அந்த கிரவுண்ட்லேருந்து இன்னும் வரல, ஃப்ளைட் வரல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஷாப் இருக்குது. அதுவும் பார்த்துட்டிங்கன்னா இந்த டியூட்டி ஃப்ரீ ஷாப்புங்க. அது சரக்கு மட்டும்தாங்க இருக்குது, சரக்கு பர்ஃப்யூம். ஸோ வைஸ் இதே தாங்க, ஒரே ஒரு ஆல்கோஹாலு அப்புறம் பர்ஃப்யூம்ஸ் இருக்குது. இவ்வளோ தான், எல்லாமே யூஎஸ்டியில் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு மேலேனா இந்த கேன்டீன்னா அது மட்டும்தான் போல். இவ்வளோ தான் இங்கே டியூட்டி ஃப்ரீ ஷாப்பு. சின்ன ஏர்போர்ட் இல்லை, அதனால் இப்படி இருக்குது. இதே தாங்க இங்கே இருக்கிற கேன்டீனு. கடைகள்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான். அதனால் முன்னாடியே சாப்பிட்டு வந்திருக்கேன். நான் சாப்பிட்டு வந்துட்டேன் கஜன் வீட்டிலே, அதனால் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா அப்படி போய் கேட்டில் போய் அப்படியே உட்கார வேண்டியதான். இந்த ஃபேண்டா எவ்வளோ வரும்? ஃபேண்டா வந்து இந்த ஃப்ளேவர் நம்ம ஊரில் கிடைக்காது. இங்கே பாருங்களேன் என்ன கலரில் இருக்குன்ட்டு. ஃபேண்டா க்ரீம் சோடா அப்படின்ற ஒரு ஃப்ளேவரு. குடிச்சு பார்ப்போங்க, இதுவரை நான் குடிச்சதே இல்லை. எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். பன்னீர் சோடாங்க, கலர் மட்டும்தான் வேறு. நம்ம ஊரில் கோலி சோடா பன்னீர் சோடா இருக்கும்ல, அதே டேஸ்ட்டு தான். நல்லாயிருக்கு. சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்ருங்க. இப்போ ஃப்ளைட் பயணம் மழையில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். விண்டு வந்து ஒழுங்காக இருந்துச்சு அப்படின்னா போகலாம், இல்லைன்னா கஷ்டம். ஏன்னா கிளியரன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தெரியல. மங்களாக இருக்குது இப்போவே. இப்போ அங்கேருந்து சென்னையிலேருந்து ஃப்ளைட் வந்துட்டுருக்கு இப்போது இண்டிகோ. இங்கே வந்து இறங்கின உடனே நம்ம இங்கேருந்து அப்படியே போட் பண்ணி அதில் அப்படியே ஓடிடுவோம். எங்கள் ஊர் வண்டி நல்லா ராசியான வண்டி. நம்ம இண்டிகோவில் பயணம் பண்ண போகிறோம், பார்ப்போம். இதுதாங்க கேட்டு. போர்டிங் பாஸ் பாக்கெட்டில் இருக்குது. இதே தாங்க உட்கார்ற இடம். ரொம்ப சின்ன ரூமுங்க. சொன்னால் ஃப்ளைட் வரல. ஃப்ளைட் வந்துச்சுன்னா அந்த டிவியில் போடுவாங்க. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 2:30 தான் ஆகுது. நமக்கு வந்து 3:55 தான் ஃப்ளைட்டு. அது வரை உட்காந்துருக்கோம். நல்லா கிளியர் வியூ இந்த சைடில். சுற்றி காடு போல் இருக்குங்க இடம்லாம். ஃப்ளைட் வந்துடுச்சாங்க. வானத்தில் ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கான். ஸோ கரெக்டாக விண்டு ஒழுங்காக தெரியல அப்படின்ட்டு. டைம் பார்த்தீங்கன்னா 3:15 ஆகுதுங்க. வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு வழியாக இறங்கி அதை வருதுங்க. இண்டிகோ வந்து விட்டது. இப்போ ஒரு வழியாக தர இறங்குது. இறங்கிடுச்சு. கைஸ் ஒரு வழியாக ஃப்ளைட் வந்துடுச்சுங்க. அப்படியே இன்னும் போர்டிங் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. கேட் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா உள்ளே போய்ட்டு அப்படியே போர்ட் ஆகிட வேண்டியதான். சேலம் மகாராஜ் பிரியாணி தமிழ்ச்செல்வன் நம்ம இங்கே தான் வந்திருக்காரு. அவரும் நம்ம போகிற ஃப்ளைட்டில் தாங்க பயணிக்க போகிறாரு. தமிழ்ச்செல்வன் நம்ம கூட வந்திருக்கோம். எப்படி இருக்குதுண்ணே? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம் நான் உங்களை பார்த்து. இங்கே பிஸ்னஸ் விஷயமா இருந்தீங்க போட்டேன் கடை. இப்போ கோடியால் போடுறோம். அப்படியா? ரொம்ப அப்படியே மண்டல போக மாட்டோம். ரொம்ப நல்லதுண்ணே. இங்கே சாப்பிடல, நான் ஊரில் சாப்பிட்ருக்கேன். சூப்பராக இருந்திருக்குண்ணே. நீ உருவாக்கலாம். உனக்கே வரணும்னு நினைக்கிறேன். என்னங்கண்ணே எனக்கு ஏதாவது நீ எந்த குறையை எடுத்துக்கிறியோ அதை நிறைவு சேர்த்துக்கு நீ முயற்சி செய்யறேன். எப்படி இந்த உலகத்தில் எந்த பாதிக்கப்படுறோமோ அந்த பாதிப்பை நிறுத்தி செய்யக்கூடியவனா நம்ம மாதிரி. நான் பாதிக்கப்படும் போது அந்த வாழ்க்கையில் ஹோட்டலில் வேலை செய்வோம், பழைய சோறு வச்சுருப்போம். அப்படி இருக்கும் நம்ம மனசு. ஆனால் என் தொழிலாளிகள் ஏசி போட்டு கொடுத்துருக்கோம். பழைய தொழிலாளிகள் டெய்லி ஃபிஷ் கருவாட்டு கொடுத்து மாறிக்கிறானுங்களே தவிர அடுத்த முயற்சி தான் நான் சொல்லுவேன். உலகத்தில் நீ முயற்சிக்க போனதெல்லாம் உன் முயற்சி கைவிடாமல் இருக்க வேண்டும். முயற்சத்துக்கு பதில் கொடுக்காம முயற்சிக்கு மட்டுமே நீ கை கொடுத்து உன்னை தூக்கி கொண்டு போயிட்டே இருக்கணும். சுற்றி நமக்குள்ளே எது நடந்தாலும் அது நமக்கு தேவையில்லை. நிறைய பிஸ்னஸ் பண்ண பாருங்கள், எந்த முயற்சத்துக்கு அவங்க செய்ய மாட்டாங்க. ஆனால் அவங்கள பற்றி பேசி அவங்க ஜெயிக்க பார்ப்பாங்க. அதுக்கும் அவங்க உதாரணமாக இருப்பாங்க. இறந்த யானை இருந்தாலும் 1000 பொண்ணு, இறந்தாலும் 1000 பொண்ணுங்கிற மாதிரி என்றைக்கும் வெற்றியாளனா முயற்சியாளனா இருந்தால் நம்மளை சுற்றி 1000 பேர் வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. மனந்தனதான போராட்டம் தெரிஞ்ச விஷயத்தை செஞ்சு வெற்றிக்கானுங்க. உள்ளமும் உடம்பும் சரியாக இருக்கணும். மனசும் உடம்பும் சரியாக இருந்தால் எதையும் சாதிக்கலாம். நம்ம சொத்து நம்ம பணம் இல்லை, நம்ம உடம்பும் உள்ளமும் தான். அது 1000 கோடி இல்லை, லட்சம் கோடி இல்லை. இந்த உலகத்தின் எல்லையவே எட்டி பிடிக்கணும் அந்த மனம். அதை உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள். கடலகரிங்கிறாங்க. கடல் இங்கே சாம்பாரே பருப்பு சாம்பார் மாதிரி ரொம்ப கஷ்டம். இங்கேயும் மோசம் தாங்கண்ணே. நேரம் வந்து கொண்டு போகிறோம். ஃபுல்லாக சரியில்லை. அங்கேயும்
சாம்பார்லாம் பேக்கிங் தான் நல்லா புக்காக பண்ணுறானுங்க சென்னையிலேயே. சுவையெல்லாம் இப்போ 100 ரூபாய் விற்கிற பீப் பிரியாணி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இப்போ சென்னையில். உண்மை அதுதான் நம்ம இன்றைக்கி அந்த 100 ரூபா பிரியாணியும் பீப் பிரியாணியும் அதுதான் சென்னையே ஆட்டி படைக்குது. தவறு இல்லை, புடைக்கிட்டு எல்லாரும் நிறைய சின்ன கடைகளும் போட்டாங்க, கிலோ கடைகளும். அதான் நம்ம ரசிகர்கள் தான். நான் பேட்டியை கொடுத்து அதான் சொல்லுவாங்க, என்ன எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் எங்கள் மேனேஜ்மெண்ட், நீங்கள் பேட்டியை கொடுத்து 4 முழுதும் கடை உருவாக்கி கொடுத்தீங்க, நமக்கே போய் வியாபாரம் இல்லை கடை கொடுத்த எல்லாம் 100 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு போட்டு அடிக்கிறாங்க. கொடுப்பா நம்ம வந்த நோக்கம் சரியாக நடக்குது. போட்டி அதிகமான குவாலிட்டி என்ன குறை, நமக்கு என்ன குறைன்னா 10 தலைமை இருக்க கொஞ்சம் அப்புறத்தை நம்ம சேர்த்துக்கிட்டோம். நீ அவங்க புழைக்கிட்டோம். அந்த அங்கத்தை பொருள்லாம் சோர்ஸ் பண்ணுறதுக்கு அப்படி பூ மாதிரி எங்கே பாரு ரைஸ் எடுக்கும் பாருங்க, எப்படி இருக்குது. ஆனால் அங்கே இருக்கிற ஜாமான் இங்கே வர்றது இல்லை இல்லை, எல்லாம் ரெடி பண்ணி ஓரளவுக்கு 90% கொண்டு வரும். ஆனால் மிஷின் அங்கேருந்து நம்ம இங்கே கொண்டு எல்லாம் அங்கேருந்து தான், பாத்திரம்லாம் அங்கேருந்து இருக்கும். நல்லது. இங்கே வரேன் அண்ணா, அங்கே யாழ்ப்பாணம் கடையில் பார்சல் பார்த்துட்டு வராங்க. ரைஸ் ஒரு ரைஸ் உடைக்க மாட்டாங்க, பாஸ்மதியை. கறி பற்ற போதுன்னு சட்டையில் கொஞ்சம் கீழே வட்டாது. Seat number 8 7. is ஸோ கைஸ் பஸ் வந்தாச்சுங்க, அப்படியே ஏறி போக வேண்டியதான். நம்ம வந்து ஹாட் சீட்ஸ் 7ஆம் நம்பரு விண்டோ சீட் கேட்டோம், கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் முன்னாடியே வந்து உட்காந்துச்சு. ஃப்ளைட் வந்துடுச்சுங்க. ஒரு வழியாக இன்னும் ஒரு 1 hour தாக்கு பிடிச்சோம்னா சென்னையில் போய் இறக்கி விட்ருவாங்க. ரொம்ப கோல்டாக இருக்குங்க, நான் இந்த அளவுக்கு கோல்டு ஃபீல் பண்ணல. ஃப்ளைட்டு கிட்ட வந்தாச்சுங்க. ஸோ ATR மாடலு, ஒரே ஒரு பேக் சைடு மட்டும்தான் வந்து கிட்ட வந்தாச்சுங்க. பேக் சைடு நீட்டாக போய் கிளம்ப வேண்டியது. 2x2 தாங்க சீட்டு. இங்கே 2 இங்கே 2 அவ்வளோதான். சின்ன ஃப்ளைட் இது. ஸோ பாருங்கள் கிட்டக்கே இருக்குது எல்லாமே. From departure, please place your small bags under the seat in front of you. Thank you. கைஸ் இங்கே பாருங்க, இந்த டைம் வந்து ரெக்கையாண்ட சிக்கிட்டேன். விண்டோ சீட்டு கேட்டும் புண்ணியம் இல்லாமல் போச்சு. கால் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதுங்க. கால் அப்படியே லைட்டாக அப்படியே சாச்சிக்கலாம். ஸோ இந்த அப்படியே நார்மலாக ஒரு இது. அப்புறம் அந்த வாமிட்டிங் பேகு அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் இல்லை. இதில் 2x2 தான். இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, டைம் இருக்குது. கொஞ்சம் க்ளவுடியாக தான் இருக்குது, கொஞ்சம் மழை வர மாதிரி தான் இருக்குது. தூரல் போட்டுட்ருக்கு. பார்ப்போம், போய் கரெக்டாக ரீச் ஆகிடுவோம். ஸோ ஏதாவது ஃபுட்டு ஆர்டர் பண்ணலான்னு இருக்காங்க. Oh, thank you. कृपया इस महत्वपूर्ण सुरक्षा जानकारी पर ध्यान दें। सरकारी नियमानुसार विमान में धूम्रपान, तंबाकू का प्रयोग, वेपिंग और साथ इस तरह फीते को खींचे और पेटी खोलने के लिए फ्लैग को उठाएं। उड़ान के दौरान कुर्सी की पेटी बांधे रखें। इस विमान में 4 आपात இந்தியாவுள்ள என்ட்ரு ஆகிட்டாச்சுங்க. இங்கே பாருங்க கீழே எல்லாம் விண்டோ அந்தளவுக்கு தெரியல. இங்கே சாப்பாடு எதுவும் இல்லையா, சரி அதனால் பட்டாணி வாங்கினாங்க வெளியில், அதான் சாப்பிட்டுருக்கேன். Like, thank you all for choosing Indigo. To have a wonderful stay, and we hope to see you on board once again. And cabin crew, please prepare for arrival. Landing in another 25 minutes to 30 minutes. Thank you. பார்த்தீங்கன்னா நல்லா விசிபிளாக இருக்கான் சென்னையில் போய் லேண்ட் ஆகிறதுக்கு. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷத்தில் வந்து போய் லேண்ட் ஆகிடுவோம். அங்கே போயிட்டு இமிக்ரேஷனை முடிச்சுட்டு அப்படியே வெளியே கிளம்ப வேண்டியதான். லேண்ட் ஆக போகுதுங்க. கிட்ட வந்துட்டாச்சு ஏர்போர்ட் கிட்ட.
दीजिए। सभी यात्रियों से निवेदन है कि वे अपनी कुर्सी की पेटी बांध लें। धन्यवाद। रिक्वेस्टिंग ऑल द पैसेंजर्स टू काइंडली कीप द सीट बेल्ट्स फास्टन। थैंक यू। ஒரு வழியா வந்தாச்சுங்க வெளியில. வெல்கம் டு சென்னை. திரும்பவும் சென்னை எங்கே தொடங்கணும் அங்கே பயணம் முடியுது. ஒரு வழியா வந்து இறங்கிட்டாச்சு. அண்டு சேலம் ஆர்ஆர் தமிழ்ச்செல்வன் அண்ணனை பார்த்துருப்போம். செம்ம ஸ்வீட்டுங்க, தங்கங்க மனுஷன். எவ்வளோ ஜாலியாக ஒரு ஃபோனு என் கையில் கொடுத்து இந்த மாதிரி இங்கெல்லாம் யூடியூப் சேனலில் இது போட்டிருக்கோம், நிறைய விஷயங்களை சொன்னாருங்க. ஒரு 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 வெளியால் கூட பழகின ஒரு ஃபீலே இல்லை. ஸோ ஏதோ நமக்கு தெரிஞ்ச ரொம்ப க்ளோஸானவர், அவர் கூட பழகின ஒரு இது இருந்துச்சு. செம்ம ஸ்வீட்டுங்க. நான் வந்து வீடியோவில் தான் அப்படி இருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். பட் அண்ணன் தரம் சொக்க தங்கம். என்னடா அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நேரில் பார்க்கும்போது அவர்கிட்ட பேசி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு. இப்போவும் பேசிட்டு போய்ங்க வெளியில் வந்துட்டாச்சு. வெளியில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் பிக்கப் பண்ண வாடான்னா ஏதோ ஒரு கேட்டுக்கு போயிட்டு சுற்றிட்டு வராங்க. ஸோ வந்துட்டாச்சுங்க ஒரு வழியாக. ஏரோ ஹப்பு கிட்ட பார்க் பண்ணி வச்சுருக்கான். எதுக்கு உள்ள வர்றதுக்கா? எத்தனை டிக்கெட்? சுத்தி வந்தா வழி தெரியாம இவனெல்லாம் வந்து பிக்கப் பண்ண கூடாது, என் தப்பு தான். ஸோ கைஸ் இன்னொன்று என்னன்னா, உள்ள வந்து சென்னை கஸ்டம்ஸ்ன்னு சொல்லிட்டு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து நார்மலாக இருப்பாங்க. அவங்க வந்து அவங்க கஸ்டம்ஸ்னே யாருக்கும் தெரியாதான். வந்த உடனே நீ வந்து எதுக்குப்பா, எங்கே வர, என்ன பண்ணுற கேட்டாங்க. ஸோ அதை வந்து ஒழுங்காக கேட்கலாம். அவங்க இல்லை ஒரு மாதிரி ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்க. அது இங்கே வர ஸ்ரீலங்கன் மக்கள் வந்து அவங்க வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, தம்பி என்னப்பா இவங்க இப்படிலாம் பேசுகிறாங்க, சொந்த நாட்டுக்காரனே என்னையே அப்படி தாங்க பண்ணுறாங்க, எங்கே போனேன், என்ன பண்ணேன், பிஸ்னஸ் பண்ணுறியா, இப்போது நம்ம ஏதோ பண்ணுறப்ப யூடியூப் சேனல் வச்சுருக்கேன்னு யூடியூப் சேனலில் ஓப்பன் பண்ணி காட்டுன்றேன். நான் இப்போ தான் வந்து யாருங்கன்னா சிம் இல்லைண்ணே, அப்படியா அப்படி இப்படின்னா. சரி பின்னாடி வந்தவங்கள வந்து ஏதாவது ட்ரேட் பண்ணுறியா, அது பண்ணுறியா கேட்கலாம், தப்பு இல்லை. பட் ப்ராப்பராக கேட்கணும். நீங்கள் என்ன காஸ்டியூமில் இருக்கிறீங்கன்னே தெரில, திடீர்னு யாரோ வந்து பாஸ்போர்ட் கேட்டால் எப்படி கொடுக்க முடியும்? சும்மா ஒரு 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 யூனிஃபார்மாகவே இல்லை. அது இந்த விஷயம் வந்து சென்னையில் எனக்கு பிடிக்கவே இல்லை. இதனாலே சென்னை ஏர்போர்ட் வரதுக்கு நிறைய பேர் வந்து வேஸ்ட் அப்படின்றாங்க. ஸோ அது மட்டும் வேறு மற்றபடி ஒன்றும் இல்லை. மற்றபடி மீதி எல்லாமே கரெக்டாக இருக்கும். இமிகிரேஷன்லேயும் ஒன்றும் கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த சைட்லேயும் ஒன்றும் கேட்கல, இந்த சைட்லேயும் ஒன்றும் கேட்கல. இந்த கஸ்டம்ஸ் மட்டும்தான். அவங்க கஸ்டம்ஸ் ஆஃபீஸரா இல்லை அவங்க சும்மா செக்கிங் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் வந்து இந்தாண்ட இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருந்ததுன்னா சொல்லுங்கள். ஸோ இது ஒன்று தான் கொஞ்சம் அப்படியே மனசுக்கு கொஞ்சம் உறுத்தலாக இருக்குது. அண்ட் சென்னையில் வந்து மழை பெய்யலைங்க, ரெட் அலர்ட்டு இருந்தாலும் மழை பெய்யல. இப்போ கொஞ்சம் வெதர் நல்லா இருக்குது. ஓகே கைஸ், ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அண்ட் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் அழுத்தி ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடன் வரும். அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. See you guys. Bye bye.